வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பர்க்கு பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை எய்தும் தானே பராபரமே. அடியார் பெருமக்களே, பக்தி மார்க்கத்தில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றவர்களே, உங்கள் அனைவருக்கும் வித்யாலட்சுமி பள்ளியின் சார்பாக என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி முக்திநாத் யாத்திரை செல்வதென இறைவன் அருளால் திட்டமிட்டிருக்கின்றேன். அந்த 19ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் நான் உங்களை டேட்டு இதில் கொடுத்துருப்பேன். இது பார்த்தீங்கன்னா முக்திநாத் யாத்திரை 19/11/2025 நான் என்னைக்கு புறப்படுறேன்றது டீட்டெயில் எனக்கு கொடுக்குறேன். ஸோ நம்ம 19ஆம் தேதி சென்னையிலேருந்து விமான மூலம் போக போகிறோம். அது டீட்டெயில் அப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 19ஆம் தேதி சென்னையிலேருந்து ஏர்போர்ட் போகிறோம். போயிட்டு நம்ம கோரக்பூர் நம்ம போக போகிறோம். ஸோ முதல் செய்தி நாம் முக்திநாத் யாத்திரை பயணிப்பது என்று முடிவு செய்திருக்கின்றோம். சரி, அந்த என்னென்ன பார்க்க போகிறோம்ன்றதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா நான் சொல்லின்னு வரேன். புறப்படுற தேதி 19ஆம் தேதி நம்ம புறப்படுகிறோம். அது எப்படி புறப்படுறோம், எங்கே தங்குறோம் அப்படின்ற டீட்டெயிலாக உங்களுக்கு அடுத்த ஒரு ஸ்லைடாக உங்களுக்கு நான் காமிச்சுன்னு வர்றேன். ஸோ முதல் செய்தி நம்ம 19ஆம் தேதி புறப்படுறோம். அது நாங்கள் இங்கேயே ஸ்லைடில் கொடுத்துருக்கோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா டே 1. நம்ம டே 1 பார்த்தீங்கன்னாக்கா டே 1 அவங்க பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி நம்ம 19ஆம் தேதி வெட்னஸ்டே நம்ம கிளம்புறோம். நம்முடைய ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு கோரக்பூர் ஃப்ளைட்டு இந்த டே 1 தான் கிளம்புது. அந்த டே 1 பார்த்தீங்கன்னா சென்னை டு கோரக்பூர். இந்த டைம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளைட்டோட டைம் பார்த்தீங்கன்னாக்கா 11 o'clock வருது. சென்னை டு கோரக்பூர் ஃப்ளைட்டு டைம் 11 AM. அப்போ நம்ம ஏர்போர்ட்டில் எத்தனை மணிக்கு இருக்கணும் அப்படின்னா 8 மணிக்கு இருக்கணும். ஏர்போர்ட்டில் 8 AM நம்ம அசம்பிள் ஆகும். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது இது. டே 1 சென்னையிலேருந்து கோரக்பூர் போகிறோம். ஓகே, கோரக்பூரில் போயிட்டு நம்ம 11 AM போன உடனே அங்கே சாப்பிடலாம், லஞ்செல்லாம் முடிச்சுட்டு உடனடியாக அங்கேருந்து பை பஸ்ஸு எடுக்கிறோம். இந்த ரூட்டு சென்னை டு கோரக்பூர் சென்னை டு கோரக்பூர் நம்ம போயிட்டோம் ஃப்ளைட்டில். கோரக்பூர் டு லூம்பினி எடுக்கிறோம். கோரக்பூர் ட்ராவல் டு லூம்பினி, பர்த் பிளேஸ் ஆஃப் லார்டு புத்தாவுடைய பிறந்த இடமான இடத்துக்கு போகிறோம். இது எப்படி போகிறோன்னா பை பஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மேப்பில் காமிப்போம் பாருங்கள். இந்த கோரக்பூர்லேருந்து இது லூம்பினி, இப்படி தான் நம்ம போகிறோம். இது இங்கே நம்ம இந்த கோரக்பூரில் நம்ம இறங்கிட்டோம் ஃப்ளைட்டில். இங்கேருந்து பை பஸ் இந்த இடத்துலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், பஸ்ஸில் போகிறோம். இந்த பஸ்ஸில் போயிட்டு எங்கே போய் சேர்றோம், இந்த லூம்பினி இந்த இடத்துக்கு நம்ம போய் சேர்றோம். லூம்பினி நம்ம போய் சேர்றதுக்கு யார்த்தால பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜர்னி டைம் நான் காமிச்சிருப்பேன். ஜர்னி டைம் பார்த்தீங்கன்னாக்கா 2 hours 46 minutes காமிக்குது. இந்த ஜர்னியில் 3 hours கூட ஆகலாம். ஸோ இந்த 3 hours ஜர்னி, 3 hours ஜர்னி. ஸோ டே 1 நம்ம என்ன பண்ணுறோம், லூம்பினி போய் சேர்ந்துட்டோம். 19ஆம் தேதி நவம்பர் மாதம் நம்ம எங்கே போனோம், இதில் போய் ஹால்ட் ஆயிடும். லூம்பினியில் ஹால்ட் ஆயிடும். ஸோ ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் டே நம்ம என்ன பண்ணுறோம், 20ஆம் தேதி தர்ஸ்டே என்ன பண்ணுறோம், லூம்பினியிலேருந்து பஸ் எடுக்கிறோம். லூம்பினியிலேருந்து பஸ் எடுத்துட்டோம். இது பஸ்ஸு. இந்த பஸ் எடுத்துகிட்டு 177 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு போக்ராவுக்கு போகிறோம். போக்ரான்றது ஒரு பெரிய டவுன். இந்த போக்ரா டவுன் போயிட்ட உடனே நைட்டு ஸ்டே பண்ணிடுறோம். லூம்பினிலேருந்து போக்ரா போயிட்டு 187 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணி ஸ்டே பண்ணுறோம். அது ரூட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லூம்பினி இங்கேருந்து இந்த போக்ரா போகிறோம். இதோட ஜர்னி அவர் தான் இங்கே 6 hours நம்ம சொல்கிறோம். 6 hours. அதனால் நம்ம 6 hours ட்ராவல் பண்ணிவிட்டு
காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்கள் லூமினியில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வண்டி எடுத்து ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் போயிட்டு வந்து நம்ம போக்கரா ஸ்டே பண்ணிடலாம். ஸ்டே பண்ணால் லஞ்சு மத்தியானம் வழியில் தான் நம்ம சாப்பிட முடியும். லஞ்சு நீங்கள் எங்கேயாவது ஒரு நல்ல ஏரியாவை பார்த்து இந்த ஏரியாவில் நம்ம பார்க்குற பார்த்து நம்ம சுட சுட சமையல் செஞ்சு நம்ம எங்கே சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆன் த வே இங்கே எங்கேயா வரும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், லஞ்ச் வந்து ஆன் த வே. சரிங்களா? வழியில் தான். நைட்டு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், நைட்டு ஸ்டே வந்து போக்ரா நல்லா ஸ்டார் ஹோட்டலில் தங்கிட்டோம். அடுத்த டே இப்போ நம்ம தேர்ட் 21 ஃப்ரைடே என்ன பண்ணுறோன்னா போக்ரா டு ஜாம்சன் வந்து பை பஸ்ஸில் போகிறோம். பை பஸ் அதாங்க பஸ்ஸுன்னு காமிச்சிருக்காங்க. இந்த பஸ்ஸு வந்து 160 கிலோமீட்டர் 5 hours ஜேர்னி ஆகுதுங்க. 160 கிலோமீட்டர் 5 hours ஜேர்னி. இந்த 160 கிலோமீட்டர் 5 ஜேர்னின்றது இது பாருங்கள், இந்த போக்ரா டு ஜாம்சன். இந்த ஜாம்சனில் வந்து பார்த்தீங்கன்னா பை பஸ் நம்ம போகிறது பை பஸ்ஸு. இதில் அந்த கட்டணம் அடங்கிடுச்சு. இது பை பஸ். சரிங்க. சில பேர் சொல்லலாம், நான் இந்த போக்ராலேருந்து நான் ஜாம்சன் வரைக்கும் என்னால் பஸ்ஸில் பயணிக்க முடியாதுங்க, நான் 5 மணி நேரம் ஜெர்னி பண்ணணும், 5 மணி நேரம் ஜெர்னி பண்ணணும், என்ன ஆகாது. அப்படின்னால் இன்னொரு மாற்று வழி இருக்குது. என்னென்னா இந்த போக்ரா டு ஜாம்சனுக்கு ஃப்ளைட் இருக்குங்க, ஸ்மால் ஃப்ளைட், ஒரு 15 பேர் சொல்லவங்க ஃப்ளைட்டு. அந்த ஃப்ளைட்டுக்கு நீங்கள் செப்பரேட்டாக பணம் கட்டி போய்க்கலாம். ஆனால் இந்த ஃப்ளைட்டு வந்து எப்படின்னா, இந்த ஃப்ளைட் எப்படின்னா மேலே மேகம் கூட்டம் நிறைய இருந்துச்சுன்னா இந்த ஃப்ளைட் எடுக்க மாட்டாங்க. நீங்கள் 2 மணி நேரம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கலாம், எல்லாம் திடீர்னு வெயிட் பண்ணி கேன்சல் ஆகலாம், எல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் சேஃப்டியாக என்ன பண்ணிட்டோம், டோட்டலாக நம்ம பை பஸ்ஸே நம்ம எடுத்த பஸ், கோரக்பூர் இருக்கிற பஸ், பாலாஜி ட்ராவல்ஸ் எல்லாமே ட்ராவல் வந்து போயிடுது. இது வரைக்கும் நம்ம போயிடுறோம். இது ஏன் எங்கன்னு சொன்னால் முக்திநாத்துடைய அடிவாரம். முக்திநாத் அப்படி இருக்கு இல்லையா, முக்திநாத் டெம்பிள் வந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம நிற்கிறோம். ஜாம்சன் இங்கே தான் நம்ம நைட் ஸ்டே பண்ணுறோம். இங்கே ஸ்டே பண்ணுறது நைட் ஸ்டே. நைட்டு ஸ்டே பண்ணுறாங்க. உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கோம். போக்ரா டு ஜாம்சன் நமக்கு போகிறோம். பை பஸ்ஸு நம்ம எல்லாரும் போகிறோம். நான் பஸ்ஸில் போக விரும்பலைன்னு யாராவது சொன்னால் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் பணம் தனியாக கட்டிக்கலாம். ஆனால் பஸ்லேயே வர்றது வந்து அவங்க எந்த பணம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியதே இல்லை. சரிங்களா? அடுத்த டே ஃபோர்த் டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாம்சன், முக்திநாத், போக்ரா. இந்த ஜாம்சன் டு முக்திநாத்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உடைய கிலோமீட்டரே பார்த்தீங்கன்னா நான் மேப் காமிக்கிறேன் பாருங்கள். ஜாம்சன் இந்த இடம், முக்திநாத் இங்கே இடம் வந்து மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து இங்கே 47 நிமிஷம் ஆகுது. சம்டைம்ஸ் 1 hour கூட ஆகலாம். 47 minutes ஆர் 1 hour கூட ஆகலாம். ஏன் 1 hour ஆகலாம் அப்படின்னா ரோடோட கண்டிஷன் பொறுத்து. அப்போது நம்ம ஜாம்சன்லேருந்து முக்திநாத் பை வந்து லோக்கல், இது அதாவது நேபாள் பஸ். இது வந்து எப்படி போகிறோன்னா நேபாள் பஸ்ஸுன்னா பஸ் போகாது, வேன் போகும், நேபாள் வேன். அப்போ ஜாம்சன்லேருந்து இது எல்லாமே அடக்காயிடுச்சு. நீங்கள் நம்ம எவ்வளோ கட்டணம் வாங்குகிறோமோ அந்த கட்டணத்தை அடங்கிடுச்சு. ஜாம்சன் டு முக்திநாத்துக்கு நம்ம போய் சேர்ந்துட்டோம். ஓகே. இப்போ முக்திநாத்தில் தரிசனம் பண்ணிவிட்டு முக்திநாத்திலிருந்து என்னென்னா நீங்கள் 2 கிலோமீட்டர் முக்திநாத், இந்த முக்திநாத் நீங்கள் போனோம் அப்படின்னா 2 கிலோமீட்டர் மலை பை வாக் நீங்கள் நடக்கலாம், அல்லது குதிரையில் போகலாம். குதிரையில் போகலாம். இப்போ குதிரையில் போகிறது நீங்கள் செப்பரேட்டாக பணம் கட்டிக்கணுங்க. நீங்கள் தான் பணம் கட்டணும். இதில் அடங்காது. புரிஞ்சுங்க? ஜாம்சன்லேருந்து முக்திநாத் தரிசனம் பண்ணிவிட்டு உடனே தரிசனம் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பி கீழே இறங்கி வரும். திருப்பி எங்கே வர்றோம்? ஜாம்சன் வருவோம். ரிட்டர்ன் ஜாம்சன் வருவோம். மறுபடியும் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம்? ரிட்டர்ன் வரோம். ரிட்டர்ன் வந்துட்டு நமக்காக இப்போ நம்ம தங்கியிருந்த ரூமில்
பிஃபோர் டே நம்ம ரூமில் தங்கியிருந்தோம் இல்லையா, அதில் உடம்பையெல்லாம் எடுத்துட்டு மறுபடியும் இங்கேருந்து என்ன பண்ணுறோம், போக்ரா கிளம்புறோம். பாருங்கள், ஜோம்சர்லேருந்து கிளம்பி முக்திநாத்திலிருந்து மறுபடியும் வந்து என்ன பண்ணுறோம், மறுபடியும் ஜோம்சர் வந்து நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஒரு லாட்ஜில் எடுத்துட்டு திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், போக்ரா போகிறோம். இதே 5 hours ஜேர்னி. அப்படி நைட்டு ஆல்டே கடிக்கிறோம். நைட் ஸ்டே எங்கே பண்ணுறோம், போக்ராவில் ஸ்டே பண்ணுறோம். சரிங்களா ஐயா? இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிச்சுங்களா? நான் சொன்னது புரிஞ்சிடுச்சா? இந்த 5வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சண்டே டோட்டலாக போக்ராவை லோக்கலில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய லோக்கல் சைட் சீயிங், அங்கே இருக்கிற டெம்பிள்ஸ் என்னென்ன இருக்கோ, போக்ராவில் இருக்கிற என்னென்ன டெம்பிள்ஸ் இருக்கோ எல்லாமே பார்க்குறோம். அதில் 1-2 நான் மிஸ் பண்ணியிருப்பேன், பட் எல்லாமே நம்ம பார்க்குறோம். இது ஒரு டெம்பிள், ஃபால்ஸு, இந்த மாதிரி வந்து இந்த டெம்பிள், லேக்கு, எக்ஸட்ரா, இன்னும் நிறைய இருக்குது. அதை எக்ஸட்ரா நான் போட்டேன், நிறைய இருக்குது. எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், 1 day ஃபுல்லாக பார்க்குறோம். பார்த்துட்டு நைட்டு ஸ்டே மறுபடியும் எங்கே அடிக்கிறோம், எங்கே ஸ்டே பண்ணுறோம், போக்ரான்னு ஸ்டே பண்ணிடுறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜர்னியே கிடையாது, நோ ஜர்னி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோ ஜர்னி, எல்லாம் லோக்கல் ஜர்னி தான். லோக்கலில் நம்ம பஸ்ஸில் அங்கங்கே போய் பார்க்க போகிறோம். சந்தேகம் கிளியர் ஆகிடுச்சிங்களா? சந்தேகம் என்ன ஏற்பட்டு அப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டோம். இப்போ டே 5 முடிச்சு இப்போ டே 6 போகிறோம். டே 6 போகிறீங்க அப்படின்னா மண்டே. இப்போது நம்ம போக்ராவில் பார்த்துட்டோம், 1 day லோக்கலில் இருந்துட்டோம். இங்கேருந்து காட்மண்டு கிளம்புறேங்க, நேபாள் காட்மண்டு எங்கே வருது, நேபாளுடைய தலைநகரம். இப்போ நம்ம நேபாள் போகிறோம். நேபாள் போகிறதுக்கு இந்த வழியில் மனோகாமனா தேவி டெம்பிள்னு ஒன்று இருக்குங்க. மனோகாமனா தேவி டெம்பிள் எப்படி இருக்குன்னா, அது எப்படி போகணுன்னா ரோப் காரில் போகணும். இது வந்து எவ்வளோ தூரம் இருக்குது, 3 kilometers. ஸோ 3 kilometers ரோப் காரில் போகணும், 3 kilometers ரோப் காரில் ரிட்டர்ன் வரணுங்க. இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வழியாக வந்து டைரெக்டாக வந்து காட்மண்டுக்கு போகிறோம். அப்போது இந்த ரோப்காருடைய சார்ஜ், இந்த ரோப்காருடைய கட்டணம் செப்பரேட், இதை நீங்கள் தனியாக கட்டணும். சரிங்களா? இப்போது 6வது நாள் 24ஆம் தேதி திங்கட்கிழமை போக்ராலேருந்து காட்மண்டு கிளம்புறோம். காலைல வந்து சீக்கிரம் கிளம்பணும். டிஃபன் ஒரு 7 மணிக்கெல்லாம் டிஃபன் சாப்பிடலாம். கிளம்பிட்டு இந்த மனோகாமனா தேவி டெம்பிளை பார்த்துட்டு, என்னங்க லேட் ஆகும் இந்த விஞ்சில் போகிறதுனால, ரோப்பில் பார்த்துட்டு நைட்டு வந்து 200 கிலோமீட்டர் மொத்தம் ட்ராவல். 200 ட்ராவல் பண்ணி நம்ம நைட் ஸ்டே எங்கே பண்ணுறோம், காட்மண்டு ஹோட்டல். இந்த ஹோட்டல் நேமெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஹோட்டல் ஸ்டே பண்ணுறோம். போக்ராலிருந்து டைரெக்டாக 6 மணி நேரம் கிளம்பி இங்கே வர்றோம். அதுதான் உங்களுக்கு அந்த இதோட டே. இது வந்து டே 6. இப்போ டே 7க்கு வந்துட்டோம். டே 7 வந்த உடனே நம்ம என்ன பண்ணுறோம், காட்மண்டுவில் பசுபதிநாத் டெம்பிளை போய் பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஜலநாராயணன் ஒரு டெம்பிள் இருக்குது, அந்த ஜலநாராயணன் டெம்பிளை பார்க்குறோம். இதில் நான் காமிக்கல, ஜலநாராயணன் டெம்பிள் இருக்குது, ஜலநாராயணன் டெம்பிள் காமிக்கணும். நான் தனித்தனியாக அதுக்கு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறேன். நான் வாட்ஸ்அப்பில் லிங்க் பண்ணுறவங்கள நான் அனுப்பிச்சி விட்டுறேன். ஸோ ஜலநாராயண் டெம்பிள் இதெல்லாம் பார்த்துட்டு, பசுபதிநாத் டெம்பிள், ஜலநாராயண் டெம்பிள் பார்த்துட்டு நைட்டு நம்ம நல்லா காட்மண்டுலேயே ஸ்டே பண்ணிடுறோம். பாருங்கள், காட்மண்டில் ஸ்டே பண்ணுறோம். நைட் ஸ்டே காட்மண்டு. அடுத்து டே 8 என்ன பண்ணுறோன்னா, காட்மண்டுலேருந்து ஜனக்குன்ற ஊருக்கு போகிறோம். காட்மண்டு ஜனக்குன்ற ஊருக்கு போகிறோம். இது எவ்வளோ கிலோமீட்டர்னா 222 kilometers, 7 hour ஜர்னி. இது 7 hour ஜர்னி. இப்போ என்ன பண்ணுறோம், பஸ்ஸில் தான் போகிறோம். நம்ம என்ன பஸ் எடுத்தோமோ அதே பஸ் தான் போகிறோம். 222 kilometers. விசிட்டு வழியில் ஜனக்பூர் போகிறோம் இல்லைங்களாங்க. ஜனக்பூர் போயிட்டு அந்த வழியில் நம்ம வந்து இந்த நைட் ஸ்டே ஜனக்பூர், சீதா மாதா மேரேஜ் ஹால், இன்னும் 2-3 பிளேஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்துடுறோம். இது மேப் எடுங்க. மேப் எடுத்து நான் பாருங்கள், ஜனக்பூர் காட்மண்டு இங்கேருந்து வர்றோம். இதோட கிலோமீட்டர் எவ்வளோ வருதுங்க, இது பாருங்கள், 6 hour ஜேர்னி, 27 minutes போட்டிருக்காங்க. இந்த லென்த்து லாங் ஜேர்னி. இந்த லாங் ஜேர்னி இங்கே நம்ம வரோம்.
லாங் ஜேர்னி வரும்போது நம்ம பஸ்ஸில் பிரேக் அடித்து அங்கங்கே பிரேக் எடுத்து நம்ம அங்கங்கே சாப்பிட்டுட்டு தான் வரப்போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே 9. டே 9 வந்து பார்த்திங்கன்னா 27ஆம் ஜனக்பூர்லேருந்து அடுத்த நாள் ஜனக்பூர்லேருந்து அயோத்தியா போகிறோம். நான் கூட போனது இல்லைங்க அயோத்தியா. ஸோ நான் அயோத்தியா போகிறேன். நீங்கள் நிறைய பேர் போயிருக்கலாம் அயோத்தியா, பட் நான் போனதில்லை. அயோத்தியா போகிறேன். அதுக்கு எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 445 கிலோமீட்டர், 10 மணி நேரம் ஜேர்னி. அதோட மேப் உங்களை நான் காமிக்கிறேன் பாருங்க. இது ஜனக்பூர் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கேருந்து சீதாமரி டெம்பிளை இங்கேருந்து இதை பார்த்துறோம். இதை பார்த்துட்டு மொத்தமாக என்ஹெச்சில் தான் வர்றோம். என்ஹெச்சில் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம். அயோத்தியாவில் ஸ்டே பண்ணுறோம். அயோத்தியில் நாம் ஸ்டே பண்ணுறது ஹோட்டல் 3 ஸ்டார் ஹோட்டல். 3 ஸ்டார் ஹோட்டலில் நம்ம ஸ்டே பண்ணுறோம். இதுவும் நம்ம லாங் ஜேர்னி வருது. இது வந்து இந்த ரூட்லேயே நம்ம லாங் ஜேர்னி எப்படி பார்த்தாலும் வேறு வழி கிடையாது. லாங் ஜேர்னி இது வந்தாலும். ஸோ அயோத்தியா வந்தாச்சு. எங்கேருந்து ஜனக்பூர் சீதாமரி வழியில் பார்த்துடுறோம். அப்புறம் வந்து அயோத்தியா வந்துட்டோம். நைட்டு ஸ்டே வந்து அயோத்தியா அந்த இது எடுக்கும். அயோத்தியா ஸ்டே நைட் ஸ்டே அயோத்தியா நைட்டு நம்ம ரூமில் சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு அடுத்து டே 10 வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்னிங்கில் ராம்லல்லா தர்ஷன் இருக்கு இல்லையா, கோயில் இருக்கு இல்லையா, இங்கே வந்து காலையில் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு மார்னிங் அபிஷேகம் ஸ்பெஷல் தர்ஷன் முன்னாடி போய் உட்காந்து பார்க்கக்கூடிய டிக்கெட்டெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம வந்து தரிசனம் பண்ணுறோம். தரிசனம் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஆஃப்டர் லஞ்ச் மதிய உணவுக்கு பின்பு மத்தியான உணவுக்கு பின்பு நம்ம காசிக்கு போகிறோம். இந்த காசிக்கு போகிறது எவ்வளோ நேரம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி 130 கிலோமீட்டர்ஸ், 3.5 hours ஜேர்னி. ரோடு அருமையான ரோடு, 3 மணி நேரம் ஜேர்னி. அப்போ என்ன பண்ணுறோம், நைட் ஸ்டே வாரணாசியில் போய் ஸ்டே பண்ணிட்டோம். இதோட மேப் பார்த்தீங்கன்னா பாருங்கள், அயோத்தியா இங்கே தான் நம்ம கிளம்புறோம். இங்கேருந்து கிளம்பி நேராக இங்கே வந்து ஸ்டே பண்ணுறோம். இங்கே நம்ம தங்குறோம். அயோத்தியாவிலிருந்து வாரணாசியில் நம்ம ஸ்டே பண்ணுறோம். நமக்கு இது ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா 4 hours காமிக்குது. 4 hours மொத்தமே நல்லா வந்து நம்ம ரோடு வந்து பார்த்திங்கனாக்கா NH ரோடு தான். தின்னு சாப்பாடு வாரணாசியில் சாப்பிட்டோம். ஓகே. நெக்ஸ்ட் டே 11 சாட்டர்டே ஏர்லி மார்னிங். எல்லோருக்கும் தெரியும், நிறைய பேர் வந்திருப்பீங்க. ஏர்லி மார்னிங் வந்து நம்ம வந்து 4 AM to 5 AM ஸ்பெஷல் அபிஷேகம் பண்ணுறாங்க. இந்த அபிஷேகத்தை நம்ம டிக்கெட்டை வந்து ஆன்லைனில் புக் பண்ணிக்குவோம். இந்த ஆன்லைன் டிக்கெட்டோட காஸ்ட் நீங்கள் செப்பரேட்டாக கொடுக்கணும். இதை வந்து நம்ம கையாலேயே நம்ம அந்த ஊரில் போயிட்டு பகவான் காசி விஸ்வநாதருக்கு வந்து கையாலேயே நம்ம அபிஷேகம் பண்ணலாம். நெய், நீங்கள் வந்து சந்தனம், விபூதி, குங்குமம், வில்வம், நம்முடைய காசு தீர்த்தம் எல்லாமே எடுத்து போயிட்டு இந்த பகவான் காசு விஸ்வநாதர் நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணலாம். இந்த டைமில் போனால் அப்போ நம்ம அபிஷேகம் பார்த்துட்டோம். அபிஷேகம் பார்த்துட்டு அது வெடிகாலம் ரூமுக்கு வந்துடும். வந்துட்டு ஒரு டீ காஃபி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக போட்டுக்கு போய்டுவோம். போட்டுக்கு போயிட்டு அக்கறையில் போயிட்டு நல்லா ஒரு மணி நேரம் கங்கா ஸ்நானம், பகவானுடைய நாமத்தை சொல்லி பகவானுடைய கங்கா ஸ்நானம் பண்ணுறோம். அபிஷேகம் முடிச்சுட்டு காசு சாப்பிட்றேன். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் கங்கா ஸ்நானம் பண்ணுறோம். கங்கா ஸ்நானம் படிச்சுட்டு அங்கேயே நம்ம பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுடுவோம். இந்த போட்லேயே வந்து பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம ரூமுக்கு வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம காலபைரவர் டெம்பிள், அதுக்கப்புறம் சங்கட் மோச்சன் ஹனுமான் டெம்பிள், இன்னும் ஏதாவது டைம் இருக்கிற பட்சத்தில் நம்ம இன்னும் 1-2 கோயிலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து ஆரத்தி போயிடலாம். ஈவினிங் ஆரத்தி தரிசனம் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து இது லோக்கல் தான், ஜீப்பில் தான் போகிறோம். லோக்கல் ஜீப்பில் நம்ம எங்கேயும் பெரிய பஸ்ஸில் லாங் ட்ராவல் கிடையாது. 11 அதுக்கு அடுத்து 12 சண்டே. இங்கே வந்து நம்ம ஏர்லி மார்னிங் என்ன பண்ணுறோன்னா சன்ரைஸை பார்க்கணும். சன்ரைஸ் எப்படின்னாக்கா நம்ம கங்கை கரையில் போயிட்டு நின்று அந்த கங்கை கரையில் அந்த சூரிய உதயம் வர்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஒரு 5:30க்கெல்லாம் வந்துடும்னு நினைக்கிறேன்.
6 o'clock வரலாம். நம்ம போய் அங்கே பார்த்து ரொம்ப அழகாக இருக்கும். சன்ரைஸ் பார்த்து பகவான் சூரியனை நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம கங்கா ஸ்நானம் பண்ணுறோம். கங்கா ஸ்நானம் பண்ணுறோம். கங்கா ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்கேயே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு மறுபடியும் ஆஃப்டர் லஞ்ச் வீட்டுக்கு ரூமுக்கு வந்து நல்லா ரெஸ்ட்டு தூங்கிட்டு லஞ்சு முடிச்சுட்டு லோக்கல் டெம்பிள் மறுபடியும் விசிட். அதுக்கப்புறம் நைட் ஸ்டே வாரணாசி, காசியில் தங்கிடும். அடுத்த நாள் பாருங்கள் 13ஆவது நாள் மண்டே பகவானுடைய காசி விஸ்வநாத் ரொம்ப விசேஷம். ஏர்லி மார்னிங் டிக்கெட் எடுக்கணும். அபிஷேகம் என்ன பார்க்கலாம். மறுபடியும் வந்து நம்ம அன்னபூர்ணா அந்த டெம்பிள், அப்புறம் வந்து நம்ம வந்து காசி விசாலாட்சி டெம்பிள் இதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம வந்து மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணணுங்க, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நாங்கள் பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணணுமானா நீங்கள் எல்லா பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம். டிபார்ச்சர் ஃப்ளைட் நமக்கு 9:20 நைட். அப்போது சென்னைக்கு நம்ம எத்தி வந்து 11:30 வந்து. ஸோ டோட்டலாக நமக்கு தேவைப்படுற நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா 13 days. முதல்ல காசி பிளான் பண்ணலை, அயோத்தியா மட்டும் நான் எக்ஸ்ட்ரா சேர்த்தேன். ஜென்ரலாக அயோத்தியா போக மட்டும் நான் அயோத்தியா சேர்த்துட்டேன். அயோத்தியா சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் அவ்வளோ தூரம் வந்துட்டோம், அயோத்தியா வந்துட்டோம், காசி போயிட்டு வந்துடலாமே பகவான் காசியில் தான் பகவான் வாழ்ந்து தான் வரலாறு. அதனால் நம்ம காசியை பார்க்கலாம். வருஷத்துக்கு ஒரு தடவை காசிக்கு போனால் ரொம்ப நல்லதுன்றாங்க. நம்ம வயசாகி போச்சு, போகலாமேன்னு நினச்சேன். அதனால் காசியும் சேர்த்துட்டு இந்த ப்ரோக்ராம் பண்ணுறேன். இப்போது ப்ரோக்ராம் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. முதல்ல நான் போட்ட ஐடியாலாம் வேறு, அதில் 1-2 நான் மிஸ் பண்ணியிருந்தேன். ப்ரோக்ராம் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இதுக்காக நாங்கள் வந்து ரேட்டு ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். இதுக்கு எவ்வளோ வரும் கட்டணத்தை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ரேட்டு எவ்வளோ வரும்ன்றது நாங்கள் உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் யாரும் எனக்கு அட்வான்ஸ் அனுப்ப தேவையில்லைங்க. நான் முக்திநாத் யாத்திரை ஜாயின் அது மட்டும் போட்டால் போதும். நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க. நான் முக்திநாத்தில் ஜாயின் பண்ண விரும்புகிறேன், மெசேஜ் மட்டும் போடுங்க. நீங்கள் பணம் அனுப்ப தேவையில்லை. ஏன் பணம் அனுப்ப தேவையில்லை அப்படின்னு சொல்கிறோன்னா, இப்போ நம்ம வந்து நேபாளில் கலவரம் போயிருக்கு. எல்லாருக்கும் தெரியும், நேபாளில் கலவரம் போகுது. அந்த கலவரம் நம்ம சரியாயிடுதா அப்படின்றதுக்காக தான் வெயிட்டிங் டைம் நம்ம கேட்குறேன். நம்ம வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் அனுப்புறது வந்து நம்ம இந்த செப்டம்பர் 30 தேதிக்கு நம்ம அனுப்பிச்சிக்கலாம். நம்ம ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த செப்டம்பர் 30க்கு அப்புறம் நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். ஒரு 50 டிக்கெட். தான் புக் பண்ணிக்கலாம். இதை வந்து செப்டம்பர் 30ஆம் தேதி. உங்களுடைய ப்ரைஸும் வந்து இது வந்து கட்டணம் மாறுபடும். அது நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒர்க் அவுட் பண்ணி கரெக்டான ஃபிகர் வந்த உடனே நான் அதை உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன். ஸோ திஸ் அ ப்ரோக்ராம். இதுக்கு அடுத்து நான் வந்து அங்கே குளிர் எப்படி இருக்கும், ட்ரெஸ்ஸுன்னா என்ன எடுத்துக்கணும், ரெயின் கோட் எடுத்துக்கணுமா, அந்த எல்லா டீட்டெயிலும் அடுத்தடுத்த பதிவு நான் கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டீங்க நாங்கள் எங்கே தங்குறோம் தெரியல, டே வைஸ் லிஸ்ட்டு தேவை நீங்கள் சொன்னீங்க. அதுக்காக அந்த டே வைஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டட் உள்ளவங்க பண்ணுன்னு அட்வான்ஸ் அனுப்ப தேவையில்லை. ஜஸ்ட் யூ வாண்ட் டு ஜாயின் த முக்திநாத் யாத்ரான்னு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுன்னா போதும். We are create the WhatsApp group. We are sending the message, every detailed send the message. And when we told நாங்கள் சொல்ல போகிறோமோ சொல்கிற அப்போ நீங்கள் பேமெண்ட் எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா போதும். 10,000 ரூபா அட்வான்ஸு. அது முன்னாடி எனக்கு அட்வான்ஸ் தேவையில்லை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். எல்லோரும் எல்லா வளம் நலமும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வந்த இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.